வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பூவின் நறுமணத்தை எவ்வாறு எதை கொண்டும் மறைக்க இயலாதோ அவ்வாறே இறை மீது பக்தி கொண்டு திகழும் பக்திமானின் சிறப்பினை எவ்வகையாகிலும் இந்த உலகிற்கு வெளிக்காட்டியே தீருவார் இறைவன். அப்படிப்பட்ட ஒரு கதைதான் இந்த உண்மையை சொல்லும் தாம்பாள தட்டு. ஒரு நகரத்தில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருந்தது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சிவன் கோயிலில் வந்து வழிபடுவது வழக்கம். ஒரு நாள் கோயில் அர்ச்சகர் கோயிலுக்கு வந்து பூஜை நடத்துவதற்காக கருவறையை திறந்தபோது அங்கே ஒரு தாம்பாளத்தட்டு கிடப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அந்த தட்டை உற்று பார்த்தார். அது மிகவும் அழுக்கடைந்த நிலையிலிருந்த ஒரு பித்தளை தாம்பாளம். அந்த தட்டில் ஏதோ எழுதப்பட்டிருப்பதைக் கண்டு அதை எடுத்து படித்து பார்த்தார். தெய்வ பக்தி உள்ளவராகவும் நேர்மையுடனும் நாணயத்துடனும் வாழ்க்கை நடத்துபவராகவும் தன்னலம் கருதாது பிறருக்கு உதவுபவராகவும் உள்ள யாராவது இந்த தட்டை எடுத்தால் இது தங்கத்தட்டாக மாறிவிடும். எடுப்பவரே இந்த தட்டை வைத்து கொள்ளலாம். மேற்சொன்ன தகுதி இல்லாதவர் யாராவது இந்த தட்டை தொட்டால் இது கொடிய வெப்பமுடையதாக மாறி தொட்டவர்களின் கையையே சுட்டுவிடும் என்று அந்த தட்டில் எழுதப்பட்டிருந்தது. உடனே அர்ச்சகர் தட்டிலிருந்து கையை எடுத்து விட்டார். அந்த தட்டை பற்றிய விபரத்தை அந்த நகரத்து மன்னரிடம் சென்று அர்ச்சகர் தெரிவித்தார். மன்னர் ஆலயத்திற்கு வந்து அந்த தாம்பாளத்தட்டை பார்த்தார். மன்னருக்கு எப்பொழுதுமே தன்னுடைய தகுதியும் திறமையையும் பற்றி அளவுக்கதிகமான பெருமை எண்ணம் உண்டு. தம்மை போன்ற தெய்வ பக்தி உள்ளவர், நேர்மைசாலி உலகத்திலேயே இல்லை. தன்னை போன்ற கொடைவள்ளலையும் எங்குமே காண முடியாது என்கிற கர்வம் அவருக்கு உண்டு. ஆகவே ஒரு நல்ல நாளை குறிப்பிட்டு அன்று ஒரு விழாவையே நடத்தி அந்த தாம்பாளத்தட்டை தான் வாங்கிக் கொள்வது என்று மன்னர் முடிவெடுத்தார். மன்னர் தாம்பாளத்தட்டை வாங்கிக் கொள்ளும் விழாவிற்கு ஒரு நாள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்று கோயில் முழுவதும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டது. ஊர் மக்கள் எல்லாம் திரளாக கோயிலுக்கு வந்து மன்னர் தாம்பாளத்தட்டை வாங்கிக் கொள்ளும் காட்சியை பார்ப்பதற்காக கூடி நின்றார்கள். மேளதாளங்கள் முழங்க மன்னர் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தார். இறைவனுக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டது. பின்னர் மன்னர் இறைவனை பயபக்தியோடு துதித்தவாறு இறைவனின் முன்னிலையில் இருந்த அந்த தாம்பாளத்தட்டை எடுத்தார். அவ்வளவுதான். அந்த தாம்பாளத்தட்டு உடனே தீப்பிழம்பாக மாறி மன்னரின் கைகளை சுட்டு பொசுக்கத் தொடங்கியது. அவர் பதைப்புடன் தட்டை கீழே போட்டுவிட்டார். அந்த நிகழ்ச்சி அவருக்கு பெருத்த அவமானத்தை உண்டாக்கிவிட்டது. குடிமக்களை ஏறிட்டு பார்க்கவே அவருக்கு வெட்கமாக இருந்தது. முகவாட்டத்துடன் அரண்மனைக்கு சென்று விட்டார். அதன் பிறகு தாம்பாளத்தட்டு தங்கமாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் அதை எடுத்து பார்க்க பலர் வந்தார்கள். அவர்களில் தங்களை மகான்கள் என்று சொல்லிக்கொண்டவர்களும் மகரிஷிகள் என்று பெருமையடித்து கொண்டவர்களும் அடங்குவார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே தாம்பாளத்தட்டை தொட்டு பார்த்து கைகளை சுட்டு கொண்டு போனார்களே தவிர தாம்பாளத்தை தங்கமாக்கவோ சொந்தமாக்கிக் கொள்ளவோ அவர்களால் முடியவில்லை. அதே நகரத்தில் வாமனர் என்கிற ஒரு ஏழை மனிதர் இருந்தார். மலர்களை தொடுத்து மக்களிடம் விற்பதுதான் அவருடைய தொழில். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய வயது வந்த பெண்ணும் சேர்ந்து அந்த பூ வியாபாரத்தை நடத்தி வந்தார்கள். வாமனர் அன்றாடம் முதலாக ஒரு மலர் மாலையை தயார் செய்து
அதை இறைவனின் திருவுருவத்தில் சாத்தி வழிபாடு நடத்திய பிறகுதான் பூ வியாபாரத்தையே தொடங்குவார். அவர் ஒரு உண்மையான பக்திமான். தன் சக்திக்கேற்ப தம்மை சூழ்ந்து வாழும் மக்களுக்கு நன்மையும் செய்வார். தானுண்டு தன் வாழ்க்கை உண்டு என்றுதான் அவர் இருப்பார். அவர் யாருக்குமே எந்தவித தீங்கும் செய்பவர் அல்ல. கோயிலில் இறைவனின் அருளால் ஒரு பித்தளை தட்டு கிடைத்தது பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் ஊரெல்லாம் தெரிந்து வைத்திருந்தும் கூட அவருக்கு அது பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. ஒரு நாள் அவர் தாம் தொடுத்த முதல் மலர் மாலையை இறைவனுக்கு சாற்றுவதற்காக ஆலயத்திற்கு எடுத்துச் சென்றார். அப்போது ஆலயத்தில் ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. தங்கத்தட்டை வாங்கி பார்க்க வந்தவர்களின் கூட்டம்தான் அது. பலர் தங்கத்தட்டை வாங்கி பார்த்து அதில் சூடுபட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். வாமனர் ஆலயத்தினுள் பிரவேசித்த சமயம் கடைசியாக ஒருவர் அந்த தாம்பாளத்தட்டை கையில் எடுத்தார். அது அவர் கையை பலமாக சுட்டுவிடவே பதறியவராக தட்டை வேகமாக தரையிலே விட்டுவிட்டார். அந்த தட்டு கோயிலின் வாசல் பக்கம் போய் உருடோடி சென்று விழுந்தது. அப்போதுதான் ஆலயத்தினுள் பிரவேசித்த வாமனர் வாசலில் ஒரு தட்டு கிடப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். மூலஸ்தானத்தில் கற்பூர ஆரத்தி காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட தட்டு என்ன காரணத்தினாலோ அங்கே வந்து விழுந்து கிடக்கின்றது என்று எண்ணி அதை கையில் எடுத்துக்கொண்டு மூலஸ்தானத்தை நோக்கி நடந்து வந்தார். அந்த தட்டு அவர் கையை சுடவில்லை. அத்துடன் அது தங்கமயமாக மாறி தகதகவென பிரகாசித்து கொண்டு இருந்தது. அந்த காட்சியைக் கண்டு அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லோரும் வியப்பும் பிரமிப்பும் அடைந்தார்கள். அர்ச்சகர் வாமனரை வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். வாமனர் ஏதும் அறியாதவராக அர்ச்சகரை நெருங்கி, சுவாமி, இது அர்ச்சனைக்கு பயன்படும் தட்டு போல் இருக்கின்றது. எப்படியோ ஆலய வாசலில் வந்து கிடந்தது. இதை உங்களுக்காகத்தான் எடுத்து வந்தேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அர்ச்சகரிடம் நீட்டினார். அர்ச்சகரோ பக்தி கலந்த பணிவுடன் வாமனரை வணங்கி, சுவாமி, இந்த தங்கத்தட்டு இறைவனால் தங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது தங்களுக்குத்தான் சொந்தம் என்று கூறி அந்த தாம்பாளத்தட்டின் மகிமையை பற்றி எடுத்துரைத்தார். வாமனரோ திகைத்து போய், சுவாமி, எனக்கு எதற்கு தங்க தாம்பாளம்? இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகின்றேன்? கடவுள் எனக்கு சோற்றுக்கு பஞ்சமில்லாமல் வைத்திருக்கின்றார். எனக்கு அது போதுமே என்றார். அர்ச்சகரோ, சுவாமி, இந்த தட்டு இறைவனால் தங்களுக்கு அருளப்பட்டது. இதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இறைவனையே உதாசீனப்படுத்திய மாதிரி ஆகிவிடும். ஆதலால் தாங்கள் இதை எடுத்துச் சென்று தங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த செய்தி மன்னரின் காதுக்கும் சென்றது. அவர் வாமனரையும் சந்திக்க விரும்பினார். ஆனால் வாமனரோ தன் மனதில் கொஞ்சமும் இதை பற்றிய பெரிய மகிழ்ச்சியோ உற்சாகமோ இல்லாமல் அந்த தட்டை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி சென்றார். இதுதான் இறைவனின் மேல் பக்தி கொண்டவர்களின் உண்மையான மனநிலை. ஓகே மக்களே, இது போன்ற இன்னொரு கதையுடன் சந்திப்போம். இதுவரை எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.